ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 14th August 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. ஏறக்குறைய நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இதுவுமே வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரேலி ஆனதுனால, ஐடி இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ரேலி ஆனதுனால நிஃப்டி கொஞ்சமாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சுது. இன்னுமே வந்து அந்த ஹிண்டன்பர்க்கோட ரிப்போர்ட்டோட தாக்கம் தான் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு டிசிஎஸ் இருக்குது. ஒரு 98 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆன் கேம்பஸில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காலேஜஸில் போய் ஆன் கேம்பஸில் வந்து ஃப்ரெஷர்ஸை 9லேருந்து இப்போ 11 lakh ஆஃபரில் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக விழுந்துட்டு இருந்த யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுனால இது எல்லாமே ஐடி ஸ்டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக அமைஞ்சதுனால டிசிஎஸ் நல்லா ரேலியாகி 98 பாயிண்ட் வந்து ரேலியாகி டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஒரு 33 பாயிண்ட் ரேலியாகி செகண்ட் இருந்துச்சு. இன்ஃபோசிஸ் ஒரு 25 பாயிண்ட் ரேலியாகி தேர்ட் இருந்துச்சு. எல்லாமே வந்து சேம் ரீசனால் தான் ரேலி ஆச்சுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டிவிஸ் லேப்ஸ் இருக்குது. அது ஒரு 199 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. கொட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ப்ரோக்கரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து இது இன்னும் 25% இப்போ இருக்கிற கரண்ட் ரேட்லேருந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதோட இம்பேக்டில் வந்து டிவிஸ் லேப்ஸ் வந்து விழுந்திருக்குது. டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்குது. அது ஒரு 173 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஹீரோ மோட்டோ கார்போட Q1 ரிசல்ட் வந்துருச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 36% ரேலி ஆகிருக்குது. 1123 crore இருந்துச்சு அதோட நெட் ப்ராஃபிட். இருந்தாலும் மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணதோட இந்த ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ஹீரோ மோட்டோ கார்ப் விழுந்திருக்குது. அப்புறம் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா ஒரு 17 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. விழுந்து டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. ஸோ இது விழுந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு கேஸ் இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸ் வந்து மினரல் இருக்கிற அந்த நிலங்களுக்கான ராயல்ட்டி டியூஸ், அதாவது பழைய டியூஸை கூட அந்த ராயல்ட்டி ரிலேட்டடான டியூஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ட் வந்து இந்த மாதிரி அவங்க பழைய டியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறதுனால மினரல் ஸ்டாக்ஸு, அப்புறம் மைனிங் ஸ்டாக்ஸு, இது ரிலேட்டடான எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பயங்கரமாக விழுந்திருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து இவங்க அது எப்போ கொடுக்கணும்னு தெரியல, பட்டு கொடுக்க வேண்டிய இருக்கும். அதனால் இவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோல் இண்டியா வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்குது. டாப் லூசர்ஸில் தேர்டாக இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 2595 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து 3வது கண்டினியூஸ் டேவாக செல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து இன்னுமே ஹிண்டன்பர்க்கோட அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற விதமாக தான் இவங்களும் வந்து அந்த ரிப்போர்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுற விதமாக தான் எஃப்ஐஎஸ் வந்து இந்த அளவுக்கு செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 29,000 கோடிக்கு வந்து அவங்க 29,000 கோடிக்கும் அதிகமாகவே வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக இந்த இயரில் மட்டும் பார்த்திங்கன்னா 1,48,830 crore மேலே அவங்க வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பெரும்பாலான அளவுக்கு அமௌண்ட் வந்து வெளியே தான் எடுத்துகிட்ருக்குறாங்க. நிறைய நெகட்டிவ் நியூஸஸ்னால வந்து அவங்க இந்த மாதிரி அமௌண்ட் வந்து வெளியே எடுத்துகிட்ருக்குறாங்க. மேபி அவங்க ஃப்யூச்சரில் டர்ன் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா யூஎஸில் இருக்கிற அந்த இன்ஃப்ளேஷன்லாம் குறைஞ்சி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சால் மட்டும்தான் எஃப்ஐஎஸோட ஆக்சுவல் ரியாக்ஷன் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதோட இம்பேக்டாக கூட இருக்கலாம். டிஏஎஸ் வந்து ஒரு 2236 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. வழக்கம் போல் அவங்க எஃப்ஐஎஸ்க்கு
ஈக்குவலாக அவங்க எவ்வளோ செல் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பை பண்ண பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் ஒரு 300 crore கிட்ட ஷார்ட்டேஜாக தான் இருக்குது. இவங்க 9வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.